நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணி ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு ஒப்புதல். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? அமைச்சர் கே.என். நேரு விளக்கம். தமிழ்நாட்டின் 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர் நியமனம். தமிழ்நாடு அரசு உத்தரவு. ராணுவ கட்டுப்பாடுடன் இயங்க வேண்டும். தொண்டர்களுக்கு விஜய் அறிவுரை. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. வரும் 5ஆம் தேதி வாக்குப்பதிவு. 63,246 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், சென்னை மாதவரம் முதல் சிப்காட் வரையும், கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரையும், மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையும் இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். 118 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமையவுள்ள இந்த வழித்தடத்தில் 128 ரயில் நிலையங்கள் கட்டப்படும் என்று கூறிய அவர், 2048ஆம் ஆண்டில் சென்னையின் மக்கள் தொகை 1,80,00,000 எட்டலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கு தகுந்தவாறு உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவது அவசியம் என்று குறிப்பிட்டார். சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்ட நிதியை துரிதமாக ஒதுக்கீடு செய்யுமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்திய நிலையில் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கிய பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழகத்தின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்றும், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளை விரைவில் நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். தனது டெல்லி பயணத்தின் போது பிரதமர் மோடி உடனான சந்திப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகளை ஏற்று ஒப்புதல் அளித்ததற்கு நன்றி என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழையை நடவடிக்கைகள் எதிர்கொள்ள அனைத்து தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ளதை அடுத்து அனைத்து மண்டலங்களுக்கும் கொசு ஒழிப்பு பணிகளுக்காக 67 லட்சம் ரூபாய் மதிப்பில் கூடுதலாக கையினால் இயக்கும் 100 புகைப்பரப்பும் இயந்திரங்களை அமைச்சர் கே.என். நேரு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே.என். நேரு, அதிகமாக மழைநீர் தேங்கும் பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்போதே படகுகள் அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் உணவுப் பொருட்களும் சேமித்து வைக்கப்பட்டு வருவதாகவும், அதோடு தன்னார்வலர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள் அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டு விடும் எனவும் அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்தார். இப்ப என்ன நிலைனா, கொஸ்தலையாறு பணி 24/8/2024 முடிகிறது. இப்போ 9-10 அது முடிஞ்சிருக்கணும். அது நடந்துகிட்டு இருக்கு. கொஸ்தலையாறு நீர்வளத்துறை தான் செய்யறாங்க. நம்முடைய பணி என்னன்னா, நம்முடைய கழிவு நீரை கொண்டு அதில் மழை நீரை கொண்டு சேர்க்கிற வேலை தான் நம்ம வேலை. நம்ம கனெக்டிவிட்டி கரெக்டாக வச்சுருக்காங்க. வேலை முடிஞ்சுன்னா கனெக்டிவிட்டி அவங்க போயிடும். அது அதனால வேலை நடந்து 2-3 மாதத்தில் அதே இப்போ பர்மனெண்ட்டாக முடிஞ்சிடும். போகிறோம் 100 HP மோட்டார் வச்சிருக்கேன் சார். எல்லாமே 100 HP போயிட்டோம். பெரிய அளவில் 6 இன்ச்சஸில் அடிக்குது. அது வந்துடும் சார். நீங்க வேண்டாம் வந்தா மழை வந்தா ஏன்டா போட்டு இல்லம்பீங்க. மழை வேணும்னு போட்டு வாங்கினா அப்ப தண்ணி வரும் தேங்குவீங்களான்னு கேட்பீங்க. நீங்க இப்படி கேட்டா அப்படி பேசுவீங்க, அப்படி கேட்டா அப்படி பேசுவீங்க. எல்லாம் தயார் நிலையில் இருக்கு. வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி முதல்வராக சிவசங்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி முதல்வராக பவானி, ஈரோடு மருத்துவக் கல்லூரி முதல்வராக ரவிக்குமார், குமரி மருத்துவக் கல்லூரி முதல்வராக ராமலட்சுமி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருச்சி மருத்துவக் கல்லூரி முதல்வராக குமரவேல், மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வராக அருள் சுந்தரேஷ்குமார், ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி முதல்வராக அமுதாராணி ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மருத்துவக் கல்லூரி முதல்வராக தேவி மீனால்,
சென்னை கீழப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி முதல்வராக லியோ டேவிட் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி முதல்வராக கலைவாணி, தேனி மருத்துவக் கல்லூரி முதல்வராக சித்ரா, கரூர் மருத்துவக் கல்லூரி முதல்வராக லோகநாயகி, விருதுநகர் மருத்துவக் கல்லூரி முதல்வராக ஜெயசிங் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வராக ரோகிணி தேவியை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விழுப்புரத்தில் வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டுக்கான பூமி பூஜை போடப்பட்ட நிலையில் தொண்டர்களுக்கு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அதில் பொறுப்பான மனிதனைத்தான் குடும்பம் மதிக்கும், பொறுப்பான குடிமகனைத்தான் நாடு மதிக்கும், அதிலும் முன்னுதாரணமாக திகழும் மனிதனைத்தான் மக்கள் போற்றுவர். ஆகவே நம் கழகத்தினர் இம்மூன்றாகவும் இருக்க வேண்டும் என்பதே தன் பெரு விருப்பம் என குறிப்பிட்டுள்ளார். மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தொடங்கி மாநாட்டில் பங்கேற்பது வரை நம் கழகத்தினர் இராணுவ கட்டுப்பாட்டுடன் இயங்குவர் என்பதை இந்த நாடும் நாட்டு மக்களும் நாம் உணர வைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் கட்டுப்பாட்டுடனும் பக்குவத்துடனும் இருக்க அறிவுறுத்தியுள்ளார். ஹரியானா மாநிலத்தில் நாளை மறுநாள் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில் பிரச்சாரம் நிறைவடைந்தது. ஹரியானா மாநிலத்தில் உள்ள 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறுகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. போட்டியை பொறுத்தவரை பாஜக தனியாகவும், காங்கிரசும் சிபிஎம் கட்சியும் ஒரு கூட்டணியாகவும், ஜனநாயக ஜனதா கட்சியும் ஆசாத் சமாஜ் கட்சி ஒரு கூட்டணியாகவும் போட்டியிடுகின்றன. இந்திய தேசிய லோக்தளம், பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு கூட்டணியாகவும் களம் காண்கிறது. இந்நிலையில் ஹரியானா மாநிலத்தில் பிரச்சாரம் நிறைவடைந்தது. முன்னதாக அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். நாளை மறுநாள் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில் பாதுகாப்புகள் குறித்த முன்னேற்பாடு பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் பிரதமர் மோடி தனது அமைச்சரவை சகாக்களுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் மேற்காசிய பகுதிகளில் அசாதாரண சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் தலைநகர் டெல்லியில் பிரதமர் மோடி மூத்த அமைச்சர்களுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். வளைகுடா நாடுகளுடன் பெட்ரோலிய வர்த்தகத்தை இந்தியா மேற்கொண்டு வரும் நிலையில் போர் பதற்றத்தால் வர்த்தகத்தில் தடைகள் ஏதும் ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க பிரதமர் மோடி அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் போர் மூலம் அபாயத்தை தடுக்க இந்தியா என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேற்காசிய நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்தும் பிரதமர் விவரங்கள் கேட்டறிந்ததாக ஒன்றிய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரஜினிகாந்த் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். ரஜினிகாந்த் தற்போது கூலி படத்தில் நடித்து வருகிறார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வரும் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை திரும்பினார். இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி நள்ளிரவு உடல்நலக் குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டார். இதயத்தில் இருந்து பிரியும் இரத்த நாளத்தில் வீக்கம் இருந்ததால் அவருக்கு ஸ்டென்ட் பொருத்தப்பட்டது. தற்போது அவரது உடல்நிலை சீரான நிலையில் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் ஊதியம் போனஸாக வழங்கப்படும் என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை வரும் 31ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் டெல்லியில் ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் 11,71,000 ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்களுக்கான ஊதியம் தீபாவளி போனஸாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பாதை பராமரிப்பாளர்கள், லோகோ பைலட்டுகள், ரயில்வே மேலாளர்கள், ஸ்டேஷன் மாஸ்டர்கள், மேற்பார்வையாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், பாயிண்ட்மேன் உள்ளிட்ட ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்பட உள்ளது. இந்த போனஸ் தொகை வழங்குவதன் மூலம் மத்திய அரசுக்கு கூடுதலாக 2029 கோடி செலவு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்ட பணிகளுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த நிலையில் தமிழக மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
டெல்லியில் நடைபெற்ற ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் அது குறித்து பிரதமர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தின் மூலம் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள பிரதமர், பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் தமிழக மக்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் கூறியுள்ளார். கோத்தகிரி அருகே கிராமத்துக்குள் புகுந்த 4 கரடிகளை நாய் துரத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்று வட்டார பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியில் இருந்து வெளியே வரும் கரடிகள் அவ்வப்போது குடியிருப்பு பகுதிகளிலும் புகுந்து விடுகின்றன. இந்நிலையில் கோத்தகிரி அருகே கன்னிகாதேவி காலனி கிராமத்தில் 4 கரடிகள் உலா வந்தன. அந்த கரடிகள் நீண்ட நேரமாக கிராம பகுதிகள் சுற்றி திரிந்தன. அப்பகுதியில் உள்ள வளர்ப்பு நாய் ஒன்று அந்த கரடிகளை பார்த்து குறைத்தபடி துரத்தி சென்றன. இதனால் அச்சம் அடைந்த கரடிகள் ஒத்தையடி பாதையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக அப்பகுதியை விட்டு சென்றன. இதை கண்ட கிராம மக்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உள்ளனர். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த கரடிகள் கிராம மக்கள் யாரையாவது தாக்கும் முன்பு வனத்துறையினர் கரடிகளை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் அருகே இஸ்லாமியர்களின் இறை தூதரான முகமது நபிகளை பற்றி அவதூறாக பேசி வரும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் காதர்பேட்டை பகுதியை சேர்ந்த சுந்தரம் என்பவர் இஸ்லாமியர்கள் பெரிதும் போற்றும் முகமது நபிகள் குறித்து அவதூறாக பேசி வரும் நபர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்பூர் அனைத்து இஸ்லாமிய ஜமாத் அமைப்பினர் புகார் அளித்தனர். ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததை அடுத்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். சுந்தரம் சொல்லி ஒரு நபர் எங்களோட உயிரிலும் மேலான மதிக்கக்கூடிய ரசூல்லா அவர்களை பத்தி தரக்குறைவாக சமூக வலைதளங்கள்ல 2 நாளைக்கு முன்னாடி பதிவிட்டு இருக்காரு. A to Z போட்டு ஒரு வலைதளத்துல அவர் பதிவிட்டு இருக்காரு. அது சம்பந்தமாக நம்முடைய திருப்பூர் அனைத்து இஸ்லாமிய ஜமாத் கூட்டமைப்பின் சார்பாக CM செல்லுக்கு நாம் ஒரு புகார் மனு அனுப்பிச்சோம். அது இங்க வந்திருக்கு நார்த் ஸ்டேஷனுக்கு. இன்னும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. கேட்டாக்க நாங்க விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எங்களுடைய ரசூல்லா அவர்களை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்காங்க. அந்த ஆளு அவரை உடனே அந்த நபரை கைது பண்ணணும்னு நாம் சொல்றோம். இவங்க இன்னும் தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நாமளும் 2 நாளா பாத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒண்ணுமே ஒரு இதுமே நடவடிக்கை எடுக்கவே இல்லை. கரூர் அருகே விடுமுறை தினத்தில் நண்பர்களுடன் விளையாட சென்ற 9ஆம் வகுப்பு சிறுவன் கல்குவாரி குட்டையில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் அடுத்த ஆலம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ்குமார். இவர் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மகன் ராகுல் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் காலாண்டு பருவ தேர்வு விடுமுறை தினம் என்பதால் சிறுவன் ராகுல் தனது நண்பர்கள் இருவருடன் ஆத்தூர் பெரும்பாறை என்ற இடத்தில் பழைய கல்குவாரியில் தேங்கி கிடந்த தண்ணீரில் குளிக்க சென்ற போது தண்ணீரில் மூழ்கியுள்ளார். இதையடுத்து சிறுவன் ராகுல் நீண்ட நேரம் ஆகியும் வெளியே வராத காரணத்தால் நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை அழைத்து கரூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு பின்னர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அவரின் உடலை மீட்டனர். சிறுவன் உடலை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு அரசு அவசர ஊர்தி சேவையில் பணிபுரியும் ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக அமர்த்த வேண்டும் என அவசர ஊர்தி தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த அவசர ஊதி தொழிலாளர்கள் சங்கத்தின் 2வது மாவட்ட அளவிலான மாநாடு சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் யோகநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது கூட்டத்தில் 108 அவசர ஊர்தி பணியில் ஈடுபட்டு வரும் அனைத்து ஓட்டுநர்களை ஒப்பந்த அடிப்படையை நிறுத்திவிட்டு நிரந்தர பணியை வழங்க வேண்டும் எனவும் ஓட்டுநர்கள் அனைவருக்கும் மாத ஊதியத்தை சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தனர்.
மேலும் தொடர்ந்து கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் தொழிலாளர்கள் மத்தியில் நிறைவேற்றப்பட்டு நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. திருப்பூரில் சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரன் 120வது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், மேயர் உள்ளிட்டோர் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் 120வது பிறந்தநாள் விழா இன்று அரசு மரியாதையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருப்பூர் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள திருப்பூர் குமரன் நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ், திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் திருப்பூர் குமரனின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள், பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகராட்சியில் வரி விதிப்பு தொடர்பான புதிய அரசாணையை ரத்து செய்ய கோரி அதிமுக சார்பில் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது. இது குறித்து திருப்பூர் மாநகராட்சி ஆணையர் பவன்குமார் ஜி கிரியப்பன் அவரிடம் அதிமுக மாநகர மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவருமான பொள்ளாச்சி வி ஜெயராமன் மற்றும் அக்கட்சியின் மாமன்ற உறுப்பினர்கள் மனு அளித்தனர். அந்த மனுவில் வரி விதிப்பு தொடர்பான புதிய அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் 106 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவரது பெயர் பொறித்த கல்வெட்டை மீண்டும் அதே இடத்தில் வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் ஒரு வாரத்தில் மீண்டும் அதே இடத்தில் கல்வெட்டு வைக்கப்படும் என்று உறுதியளித்தார். வாணியம்பாடி அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை அடித்து கொலை செய்த வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த காளியப்பன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள ராஜபாளையம் பகுதியில் தனியாக வசித்து வந்த சந்திரபாய் என்ற மூதாட்டி வீட்டில் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்தனர். அந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா மோப்ப நாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டதில் அதே பகுதியை சேர்ந்த காளியப்பன் என்ற நபரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் மூதாட்டி தன் மீது திருட்டு பழி கூறியதாகவும் இதனால் ஆத்திரமடைந்து அவரை சரமாரியாக தாக்கி கொலை செய்ததாகவும் காளியப்பன் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து காளியப்பன் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரிடம் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடும் வெயில் காரணமாக அனல் தகித்து பொதுமக்கள் மிக அவதிப்பட்டு வந்த நிலையில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதைத் தொடர்ந்து தண்டராம்பட்டு, கீழ்பெண்ணாத்தூர், செங்கம், ஆரணி, சேத்துப்பட்டு, ஜமுனா மரத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதனால் ஏரி, குளம், கிணறு உள்ளிட்ட நீர் ஆதாரங்களில் நீர்மட்டம் உயரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விரைவில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் முடிந்து உலக தரத்தில் இருக்கும் என்ற மாற்று கருத்துக்கு இடமில்லை என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை குறித்து திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டம் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் திருச்சியில் அதன் தலைவர் ஜி.கே. வாசன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. வாசன் எம்பி, மீனவர்கள் பிரச்சினை வேதனை அளிப்பதாக உள்ளதாகவும் இலங்கை சிறையில் உள்ள 163 மீனவர்களை மீட்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மீனவர்களுடைய பிரச்சனை தொடர் பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. கவலையான பிரச்சனை, வேதனையான பிரச்சனை என்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. 160க்கும் மேற்பட்ட நம்முடைய மீனவர்கள் இலங்கை சிறையிலே வாடுவது என்பது உடனடியாக மீட்கக்கூடிய நிலையை மத்திய மாநில அரசுகள் இணைந்து எடுக்க வேண்டும். மத்திய அரசு, வெளியுறவுத்துறை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இலங்கை அரசோடு கண்டிப்போடு பேசி மீனவர் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு தேவை. மீனவர்கள் அச்சத்தோடு மீன்பிடிக்க செல்லக்கூடிய நிலை
மாற வேண்டும், அவர்களுடைய வாழ்வாதாரம் தடையின்றி இருக்க வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இலங்கையிலே புதிய அரசு ஆட்சி படத்தில் அமர இருக்கிறது. புதிய அதிபதி வந்திருக்கிறார், அதிபர். நாளைய தினம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கைக்கு செல்ல இருக்கிறார். ஆக்கப்பூர்வமான முறையில் மீனவர் பிரச்சனைக்கு வருங்காலங்களிலே நல்ல தீர்வு ஏற்படும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். தென்கிழக்கு அமெரிக்காவில் ஹெலின் சூறாவளியால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் 27ஆம் தேதி புளோரிடாவின் பீக் வளைவை பகுதியை மிகவும் சக்தி வாய்ந்த புயல் தாக்கியது. பலத்த காற்றுடன் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஏராளமானோர் வீடுகளை இழந்தனர். லட்சக்கணக்கான மக்கள் மின்சாரம் இன்றி தவித்தனர். இந்த நிலையில் சேதம் குறித்த ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணி ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு ஒப்புதல். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? அமைச்சர் கே.என். நேரு விளக்கம். தமிழ்நாட்டின் 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர் நியமனம். தமிழ்நாடு அரசு உத்தரவு. ராணுவ கட்டுப்பாடுடன் இயங்க வேண்டும், தொண்டர்களுக்கு விஜய் அறிவுரை. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. வரும் 5ஆம் தேதி வாக்குப்பதிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.